அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா பாகற்காய் வந்து ஏற்கனவே என் பழைய வீடியோவில் எப்படி வைக்கணும்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். பாகற்காய் பொடியாக நறுக்கி நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு நாட்டு உள்ளி போட்டு அது வந்து நல்லா வதக்கி ஒரு தக்காளி போட்டு இறக்கும் போது ஒரு கொட்டை புளி ஊற்றி கொஞ்சம் வெல்லம் போடணும். போட்டு வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு. சுட சுட சோறு, அவங்களுக்கு சோறு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெடுவா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம். இன்றைக்கி வந்து நாவல் பழம் வாங்கிட்டு வந்தேன், கிலோ 50 ரூபான்னு. இது 2 நாளைக்கு ஒரு தடவை வாங்கி நாங்கள் சாப்பிட்ருவோம். ரொம்ப நல்லது, சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும். பப்பாயாவை இனிமேல் தான் கட் பண்ணணும். இந்த மீன் குழம்புக்கும் பாவைக்காய்க்கும் நல்லா சூட்டாகும். பாவைக்காய் கசப்பு வந்து நம்ம வயிற்றில் உள்ள புழுக்களும் போகும், சுகர்காரங்களுக்கும் நல்லது. இதுக்கு பாகற்காய் எவ்வளோ வெட்டுறீங்களோ ஒரு கப்பு பாகற்காய் வெட்டியாச்சுன்னா அதே மாதிரி அரை கப்பு நாட்டு உள்ளி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து மீன் மசாலா ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். என்னுடைய மசாலா தான் இது. நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. அதே மாதிரி சுட சுட மீன் வறுவல். இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வைக்க போகிறோம். இப்போ இதில் மீன் குழம்பை கொஞ்சம் சூடுபடுத்திக்கிடும். நான் காலையில் பண்ணிட்டேன். நம்ம வந்து யாருக்கும் சாப்பாடு கொடுத்தா நமக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மக்கிட்ட சின்ன பிள்ளைகள் பசங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை காட்டுங்க. அவங்கள வந்து அதே மாதிரி புரிஞ்சு அதே மாதிரியே தர்மம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாவல் பழம் இருக்குது பாருங்கள், வந்தோடனே கழுவிட்டு உப்பு பெப்பர் போட்டு சாப்பிடலாம், தனியாகவும் சாப்பிடலாம். இதுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோலில் வருதுங்க. நீங்களும் இந்த நாவல் பழத்தை வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பிடுங்க. நாங்கள் வந்து பாவைக்காய், கோவைக்காய், சுண்டைக்காய் வச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த மீன் வந்து ரெடி ஆகிட்டு, இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். ரொம்ப முருவாக பொரிக்கக்கூடாது, பொரித்தா மீன் நல்லா இருக்காது. இந்த மீன் மசாலாவுக்கு 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழ சாறு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலக்காய் சேர்க்காத இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி போட்டு விரவி தான் இப்படி வைப்பேன். இது நல்லாயிருக்கும். ரஸ்க்கு பொடி இருந்தால் ரஸ்க்கு பொடி போடுங்க, இல்லைனா அரிசி மாவு போடுங்க. இது வந்து சிக்கன் 65 மசாலா சில பேர் போடுறாங்க. நான் வீட்டில் உள்ள அரிசி மாவு போட்டு தான் இப்படி பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவுனா கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட மாட்டேன். வீட்டில் உள்ள எண்ணெய்ட்ட இருக்கிறது அரிசி மாவு தான் போடுவேன். இப்போது இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். பாத்திரம் விளக்கணும். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மந்தாரமாக இருக்குது, மழை வர்ற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிகிட்டே வீடியோ பாருங்கள், சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.